ஓகே. எஃப் பிரதர்ஸ் இருக்காங்க. வெளியே வருது தான் கஷ்டமா இருக்கு சிஸ்டர். திலன் சிஸ்டர். என் கண் முன்னாடி உயிர் போச்சு அதுதான். கண்டிப்பா. சூழ்நிலைகள அப்பப்ப கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஒரே சூழ்நிலையில இருந்தா அந்த ரிவைண்டிங்கா வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அப்படியே வெளியில போறது, வரதுமா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். கஷ்டமா இருக்கு எஃப் தம்பி. அப்படியே தனிமையில இருந்ததால், அது உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டிருக்காங்க. என்ன ஏஜ் இருக்கும் எஃப் ப்ரோ அவருக்கு? உங்க பிரதருக்கு என்ன ஏஜ்? அவருக்கு குழந்தைங்கள் எல்லாம் இருக்காங்களா? குழந்தைங்க. தேவி அக்காவோட மெசேஜ். அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த அண்ணன் என்றும் உங்கள் நினைவில் இருப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு விஷயங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பேட் சிச்சுவேஷன் வருது, ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு சஃபரிங் இருக்கு அப்படின்னா, வெளியில இருந்து 1000 பேர் 1000 சொல்லலாம். அது எனக்கும் தான், உங்களுக்கும் தான். நான் எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். ஆனா, அவங்க அந்தந்த சூழ்நிலையில இருக்கும்போது யோசிப்போம். சரி இப்படித்தான் நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா, அந்த சூழ்நிலையில இருக்கும்போது நமக்கு தெரியாது அதோட வலியும், வேதனையும் என்ன அப்படிங்கிறது. அது யாராலயும் ஈடுகட்ட முடியாது. அவங்களா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்தா தான் உண்டு. கலம் சகோதரர் இருக்காங்க. "செல்ல மனமின்றி செல்கிறேன். கொஞ்சம் வேலை இருப்பதால் யாரும் தவறாக எண்ண வேண்டாம்." இல்ல சகோ பாருங்க, ஒர்க் பார்த்து தானே ஆகணும். கண்டிப்பா. போய் வாங்க. மிக்க மகிழ்ச்சி. பாய். காஃபி, டீ ஏதாவது குடிச்சிட்டு அடுத்த வேலைகள பாருங்க. பாய் பாய் சகோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய். மாலை வணக்கம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரேவதி சிஸ்டர் வாங்க இனிய மாலை வணக்கம். கடந்து போகலாம். லைவ் வந்து 2 1/4 மணி நேரம் ஆச்சு. ரேவதி சிஸ்டர் இன்னைக்கு ஆப்சென்ட்டா நீங்க? பரவால்ல. ஆப்சென்ட்ட தூக்கி பிரசன்ட் போட்டாச்சு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டுட்டீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க மதியம்? அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சிஸ்டர். யாரையும் வெறுக்காதீங்க. அது ஒரு நாள் தாங்க முடியாத வலியை கொடுக்கும். ஆ, அதாவது 2 ரகம் இருக்கு எஃப் ப்ரோ. உண்மையாவே பாசம் வச்சு, நேர்மையான ஒரு லாயல்ன்னு சொல்லுவாங்களே, லாயல்டி இருக்கணும் அதுல. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி. கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி. அந்த லாயல் இல்லாம, அந்த லாயல் இருந்து அங்க வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுதுன்னா, அது நிரந்தரமான வெறுப்பு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அத வந்து மறுபடியும் ஒட்டிக்கும். ஆனா உண்மை இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உறவுக்குள்ள இருந்துட்டு வெறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸ், கண்டிப்பா திரும்ப ஏற்கப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த இடத்துல வெறுத்தது வெறுத்தது தான். என்ன பொறுத்தளவுக்கு நான் இத தான் வச்சிருக்கேன். நேர்மையும், உண்மையும் இருந்து அங்க ஒரு கசப்பு ஏற்பட்டதுன்னா, மீண்டும் ஒட்டும். ஆனா, அங்க பொய் மட்டுமே இருந்து, நடிப்பு மட்டுமே இருந்து, கசப்பு ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா அது ஒட்டாது. 2 ரகம் இருக்கு. தாங்க முடியாத